நாங்க பாப்பி பிளேடம் 5வது சாப்டரோட பொம்மைகளை வாங்கி இருக்கோம். அத இன்னைக்கு ராத்திரி சரியா 3 மணிக்கு வெட்ட போறோம். எங்க கிட்ட ஹக்கி வக்கி பொம்மை இருக்கு. அவன் உங்களை முழுசா விழுங்க பார்த்தான். அப்புறம் எங்க கிட்ட கிஸ்ஸி மிஸ்ஸி பொம்மையும் இருக்கு. விசித்திரமா இருக்கு. அவன் ஏன் அழறா? இது லில்லி மென்மையான பொம்மை. எனக்கு லில்லிய பிடிக்காது. அவ ரொம்ப ஆபத்தானவ. அப்புறம் எங்க கிட்ட ஜிப்லெட் பொம்மையும் இருக்கு. பாத்து ஜிப்லெட், எங்களை இடிக்க பாத்தியே. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிட்ட ரொம்பவே ஆபத்தான மென்மையான பொம்மையான புரோட்டோடைப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாம முதல்ல இதுல இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ நடக்குது. 15,000 லைக்ஸ் வர்ற வரைக்கும் என் பொம்மையை உங்களால திறக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? ஆண்ட்ரே உடம்புக்குள்ள புரோட்டோட புகுந்துருச்சு. அவன் பொம்மையை நம்ம திறக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அப்பதான் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அது வரைக்கும் நாம கிஸ்ஸி மிஸ்ஸி பொம்மைய எடுக்கலாம். அவ அழுதுட்டே இருந்தா ஏன் அழறான்னு நம்ம கண்டுபிடிப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மையோட வயித்துல நேரா ஒரு சர்ஜிக்கல் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மைக்குள்ள ஏதோ இருக்கு. இங்க ஒரு கொக்கி இருக்கு. அத இழு. என்னால முடியல. உள்ள ஏதோ ரொம்ப பெருசா இருக்கு போல. இல்லனா ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இந்த பொம்மைக்குள்ள ஒரு உண்மையான கூண்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னொரு கிஸ்ஸி மிஸ்ஸி பொம்மை இருக்கு. அவ பூட்டப்பட்ட கூண்டுக்குள்ள சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறதால அழறா. கிஸ்ஸி மிஸ்ஸி, நாங்க உனக்கு உதவுறோம். ஆனா எப்படி உதவுறது? இந்த பூட்டோட சாவி நம்ம கிட்ட இல்லையே. பொம்மைக்குள்ள தேடி பாப்போம். சரி, இங்க ஏதோ ஒரு கைப்பிடி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது கிஸ்ஸி மிஸ்ஸியோட காட்டன் கேண்டி பாக்ஸ். எனக்கு காட்டன் கேண்டினா ரொம்ப பிடிக்கும், குறிப்பா ஸ்ட்ராபெரி. நாம சாப்பிட்டு பாப்போம். சரி வாங்க. வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. இது ஸ்ட்ராபெரி டேஸ்ட். நான் ரொம்ப நாளா இத ஆசைப்பட்டேன். சரி நில்லு. நாம சாப்பாட்டுல கவனத்தை சிதற விடுறோம். நாம கிஸ்ஸி மிஸ்ஸிக்கு உதவணும். இத ஓரமா வை. சாவி எங்க இருக்கு? கிஸ்ஸி மிஸ்ஸி அழாதே. நாங்க சீக்கிரம் உன்னை காப்பாத்துவோம். ஆண்ட்ரே பாரு, கிஸ்ஸி மிஸ்ஸியோட கண்ணீர் காட்டும் கேண்டிய கரைச்சிடுச்சு. உள்ள ஒரு காந்தம் இருக்கு. ஆனா இது நமக்கு எதுக்கு தெரியல. ஆனா இத வச்சுப்போம். ஒருவேளை நமக்கு உதவலாம். சரி, நான் இங்க ஏதோ கண்டுபிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இது ஒரு சர்ஜன் போர்ட் கேம். கிஸ்ஸி மிஸ்ஸியோட கையில பச்சை கலர் சாவி இருக்கு. அதே பச்சை கலர் பூட்டு தான் கூண்டுலயும் இருக்கு. அப்படின்னா நாம எப்படியாவது அதை வெளியே எடுக்கணும். நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? எஃப்கே, உனக்கு ஓகேவா? கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மை ஷாக் அடிக்கும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த சாவிய பொம்மையில இருந்து தட்டி எடுக்க முயற்சி பண்ணா என்ன? சரி, வர மாட்டேங்குது. பாருங்க, ட்வீசர்ஸ் விழுந்திருக்கு. அநேகமா இத வச்சுதான் சாவியை எடுக்கணும் போல. சரி, ட்வீசர்ஸ் பயன்படுத்தும் போதும் கவனமா இருக்கணும் போல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சிருச்சு. பச்சை சாவியை எடுத்துட்டோம். கிஸ்ஸி மிஸ்ஸி, நாங்க உனக்கு உதவுறோம். கிஸ்ஸி மிஸ்ஸி, இப்ப நாங்க உனக்கு உதவுறோம். சரி, அவளை இந்த சங்கிலியில இருந்து விடுவிப்போம். ஆனா நம்மால முடியாது. இங்க சிவப்பு பூட்டு இருக்கு. அப்படின்னா நாம இன்னொரு சாவியை கண்டுபிடிக்கணும். அதுவும் சிவப்பு கலர்ல இருக்கணும். அத நாம எங்கிருந்து எடுப்போம் தெரியல. ஆனா பொம்மைக்குள்ள வேற ஏதோ இருந்தது. ஒருவேளை அங்க சாவி இருக்குமோ? வெளியே எடுப்போம். சரி, சும்மா தட்டி பாக்குறேன். சரி, இது என்னது? தெரியல. ஆனா இது கருப்பு திரவம் இருக்கிற
ஜானி மாதிரி இருக்கு. பாரு, உள்ள ஏதோ அசையுது. ஒருவேளை அது சாவியா இருக்குமோ? என்னை ஒரு குட்டி சுறா கடிச்சிடுச்சு. எம்கேன், எனக்கு உதவி செய். இந்த சுறா என் விரலையே கடிக்க பார்த்தது. நான் இனிமே அங்க கைய வைக்க மாட்டேன். நானும் வைக்க மாட்டேன். பாரு, கூண்டுக்குள்ள ஒரு தூண்டில முள் இருந்தது. நான் முதல்ல அதை கவனிக்கல. நாம இந்த சுறாவை பிடிப்போம். ஓ, மீன் பிடித்தல கொஞ்சம் நிறுத்து. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம இந்த காந்தத்தை கண்டுபிடிச்சோம்ல, அத தூண்டில கட்டிட்டு மெதுவா அக்வாரியம்குள்ள இறக்குனா என்ன, அங்க சாவி இருந்தா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். சூப்பர் ஐடியா. இதனால சுறாவாலையும் நம்ம கடிக்க முடியாது. அப்படித்தான். இப்போதைக்கு எதுவும் இல்ல. கேட்டியா? ஏதோ மாட்டிக்கிச்சு போல. இதோ சிவப்பு சாவி. ஃப்ரெண்ட்ஸ், நாம அந்த சுறாவை ஏமாத்திட்டோம். சரி, சாவிய குடு. கிஸ்ஸி மிஸ்ஸிய காப்பாத்தணும். சரி, எனக்கு உதவி செய். கிஸ்ஸி மிஸ்ஸி, நீ இப்போ சுதந்திரமா இருக்க. Спасибо, мистер Дру. பாருங்க, சந்தோஷத்துல அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். கிஸ்ஸி மிஸ்ஸி எங்கேயோ குதிச்சு போயிட்டா. சொல்ல போனா இந்த பொம்மைக்குள்ள வேற எதுவும் இல்ல. அதனால அடுத்த பொம்மையை தேர்ந்தெடுப்போம். சரி, யார தேர்ந்தெடுக்கலாம்? நம்ம கிட்ட ஹக்கி வக்கி பொம்மை, லில்லி பொம்மை, ஜிப்லெட் பொம்மை, அப்புறம் கோபமான பயங்கரமான புரோட்டோட இருக்கு. ஆனா இப்போதைக்கு இந்த பொம்மையை திறக்க முடியாது. இன்னும் 10,000 லைக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் மந்திர சங்கிலிகள் மறையும். அதனால நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா தயவு செஞ்சு இப்பவே பண்ணிடுங்க. சரி, நாம அடுத்து திறக்க போற பொம்மை நாம ஹக்கி வக்கி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ், ஹக்கி வக்கிக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது. அதை திறப்போம். சரி சரி, ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்ப்போம். இங்க ஏதோ ஒரு பேக் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஹக்கி வக்கியோட பேக். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. பார்ப்போம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஹக்கி வக்கி என் கையை கடிக்க பார்த்தான். அவ்வளவு சுலபமா இந்த பேக்கை நாம திறக்க முடியாது போல. அவனை ஏதாச்சும் செஞ்சு திசை திருப்ப முடியுமா? ஏமாத்த முடியுமா? அது நல்ல ஐடியா. இந்த பேக் மேல ஒரு டவல போடுவோம். சரி, போடுவோம். அப்படிதான். இது வேலை செய்யல போல. அவன் டவல சாப்பிட்டுட்டு இன்னும் கோபமாயிட்டான். ஹக்கி வக்கிய கோபப்படுத்தாம அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா என்ன? அவனை தடவி கொடுத்து நல்ல வார்த்தைகளை சொல்வோம். ஹக்கி வக்கி ரொம்ப நல்லவன். ஹக்கி வக்கி அன்பானவன். ஹக்கி வக்கி சமத்து. பாரு, ஹக்கி வக்கி இப்போ நல்லவன் ஆயிட்டான் போல. ஐயோ, அவன் மறுபடியும் என்ன கடிக்க பார்த்தான். நாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் எழுத சொல்வோம். அப்பதான் ஹக்கி வக்கி நல்லவனாவான். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே கமெண்ட்ஸ்ல ஹக்கி வக்கி சூப்பர், ஹக்கி வக்கி அன்பானவன் எழுதுங்க. ஹக்கி வக்கி தான் பெஸ்ட். முதல் கமெண்ட்ஸ பாரு. ஹக்கி வக்கிக்கு இது பிடிச்சிருக்கு. எப்படி சிரிக்கிறான்னு பாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மெதுவா திறந்து பார்க்கிறேன். சரி, இது ஹக்கி வக்கியோட ப்ளூ பாப்கார்ன். அத சாப்பிட்டு பாப்போம். கண்டிப்பா இது வித்தியாசமா இருக்கும். என்ன ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்கார்ன் வெடிக்கும் மிட்டாய் டேஸ்ட்ல இருந்தது. நம்ம வாயில இருந்து எப்படி பட்டாசு வெடிச்சதுன்னு பாத்தீங்களா? இரு, உன் நாக்க காட்டு. உன் நாக்கு ப்ளூ கலர்ல இருக்கு. நீ காட்டு. ஹஹா, உனக்கும் ப்ளூ கலர்ல இருக்கு. ஹக்கி வக்கி மாதிரியே இருக்கு. இத நிறைய சாப்பிட வேண்டாம். அப்புறம் நாமளும் ஹக்கி வக்கி மாதிரி மாறிடுவோம். அதுக்கு பதிலா இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இது என்ன? பாட்டிலா? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஹக்கி வக்கி லெமனேட். இதுவும் ப்ளூ கலர்ல இருக்கு. நான் இதை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, பண்ணலாம். வாசனை ஸ்ப்ரைட் மாதிரியே இருக்கு.
ஆனா டேஸ்ட் அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா இதை இன்னும் டேஸ்டா மாத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுல பாப்பிங் கேரமல் ஃபிளேவர் பாப்கார்னை சேர்ப்போம். செமையா இருக்கும். இது சூப்பர் ஐடியா, பண்ணலாம். என்ன இன்னும் டேஸ்டா மாத்துனியா? அங்க பாரு, சோடாவே கொஞ்சம் கூட மிஞ்சல. ஆமா, இந்த அளவுக்கு ஆகும் நான் எதிர்பார்க்கல. ஆனா அந்த ஃபவுண்டன் பார்க்க செமையா இருந்தது. ஆமா, ஒத்துக்கிறேன். ஃபவுண்டன் சூப்பரா இருந்தது. சரி, ஓகே, இதை எடுத்து வை. இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி சரி, இங்க பாருங்க. இது ஏதோ ஒரு சின்ன பாட்டில். இதுல பெரிதாக்கும் மருந்துன்னு எழுதி இருக்கு. அதாவது நாம ஏதாவது ஒரு பொருள் மேல இந்த மருந்த ஊத்துனா அது ரொம்ப பெருசாயிடும். அப்போ நாம இத ஹக்கி வக்கி பொம்மை மேல ஊத்துவோம். அப்போ அது பெருசாயிடும். அதுக்குள்ள இருக்கிற மத்த எல்லா பொருட்களும் கூட ரொம்ப பெருசாயிடும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, இது போதும் நினைக்கிறேன். இது வேலை செஞ்சிருச்சு. நம்ம கிட்ட ஒரு பெரிய ஹக்கி வக்கி இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஹக்கி வக்கிக்கு உயிர் வந்துருச்சு. ஹக்கி வக்கி தான் ரொம்ப ஆபத்தான மான்ஸ்டர். நம்மால இத சமாளிக்க முடியாது. நாம ஏதாவது யோசிக்கணும். எப்படியாவது இதை தோற்கடிக்கணும். உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஒண்ணுமே இல்ல. உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? நாங்க டேஸ்டா இருக்க மாட்டோம். கிசி மிஸ்ஸியா? கிசிமிசி, அவன அடி. கிசி மிஸ்ஸி இப்போதான் ஹக்கி வக்கிய தோற்கடிச்சிருக்கு. ஹக்கி வக்கி திரும்பவும் பொம்மையா மாறிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் கிசிமிசி. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கிசி மிஸ்ஸிக்கு உதவணும். கிசி மிஸ்ஸி நம்ம காப்பாத்துச்சு. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஹக்கி வக்கி கிட்ட இருந்து ஒரே ஒரு பொம்மை தான் மிஞ்சி இருக்கு. அப்புறம் இதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. வாங்க அடுத்த பொம்மையை தேர்ந்தெடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இன்னும் சில பொம்மைகள் இருக்கு. ஜிப்ளிட்டோ பொம்மை, லிலி பொம்மை, அப்புறம் புரோட்டோட பொம்மை. ஆனா இப்போதைக்கு இந்த சங்கிலியை நம்மால உடைக்க முடியாது. இன்னும் 5000 லைக்ஸ் வரணும். உங்களால கண்டிப்பா அவ்வளவு லைக்ஸ் கொண்டு வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மால முடியும்னு புரோட்டோடப்புக்கு நிரூபிப்போம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அடுத்து நாம திறக்க போற பொம்மை ஹேய் லிலி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இந்த பொம்மைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. இல்ல, இருக்கு. எல்லாமே தலைக்குள்ளதான் இருக்கு. சரி, இத திறப்போம். மெதுவா. இங்க ஏதோ சிவப்பு துணி இருக்கு. சரி, இது என்னது? இது லிலியோட தம்பி ரோரியோட கோட் இல்ல. நான் இத போட்டு பாக்குறேன். இப்போ எப்படி இருக்கு? பார்க்க சூப்பரா இருக்கு. நான் பறக்கிறேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன, பறந்தது போதும்னு தோணலையா? இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இந்த கோட்டோட பவர் முடிஞ்சிருக்கும் போல. நான் இத கழட்டிடுறேன். சரி, உட்காரு. இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இது ஒரு சின்ன ஐபோன். இது லிலியோட சொந்த போன் போல இருக்கு. அவகிட்ட யார் யார் நம்பர் இருக்குன்னு பாப்போம். நாம யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு பாப்போம். சரி, ஹக்கி வக்கி நம்பர், கிஸ்ஸி மிஸ்ஸி நம்பர்.
ஃப்ரெண்ட்ஸ், லிலி கிட்ட புரோட்டோட நம்பர் இருக்கு. அவனுக்கு இப்போவே கால் பண்ணுவோம். வேண்டாம், இது ஆபத்தா முடியலாம். போன் மூலமா அவன் நமக்கு என்ன பண்ணிட முடியும்? கால் பண்ணுவோம். ஹலோ லிலி, என்ன வேணும்? ஹலோ, இது லிலி இல்ல, நாங்க மிஸ்டர் 2 சேனல்ல இருந்து பேசுறோம். உனக்கு எப்படி லிலியோட போன் கிடைச்சது? நான் இத பொம்மைக்குள்ள இருந்து எடுத்தேன். இனிமே எனக்கு கால் பண்ணாதே, இல்லனா உங்களை அழிச்சிடுவேன். போன் மூலமா நீ எங்களுக்கு என்ன பண்ணிட முடியும்? ஏதோ நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், போனுக்குள்ள இருந்து புரோட்டோட வெளியே வர ஆரம்பிச்சிட்டான். நாம காலி, அவன் நம்ம கொன்னுடுவான். சரி, நாம ஏதாவது செய்யணும். போனை லாக் பண்ணிட்டா என்ன? வேலை செஞ்சிருச்சு போல. இனிமே அவனுக்கு கால் பண்ண வேண்டாம். சரி, நீ சொல்றது நிஜம்தான். அதுக்கு பதிலா இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இங்க ஏதோ ஊதா கலர்ல இருக்கு. இது லிலியோட பிளாஸ்க் மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதுல டீ தான் இருக்கும். ஆமா, அவ எப்பவும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருப்பா, வாங்க டீ குடிக்கலாம், வாங்க டீ குடிக்கலாம்னு. அத குடிச்சு பாப்போமா? அது கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி, ஆனா நமக்கு கப்ஸ் வேணுமே. ஓ, அது இங்கதான் இருக்கு. முதல் கப் மற்றும் இரண்டாவது கப். சரி, லில்லியோட டீயை குடிச்சு பாப்போம். சரி, இது டீ இல்ல போல இருக்கு. ஒருவேளை அது ரொம்ப சூடா இருந்திருக்குமோ? அப்படி ஒண்ணும் இல்ல. சரி, இந்த ட்ரிங்கை யாரும் குடிக்க வேண்டாம்னு நான் சொல்வேன். இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். நான் ஏதோ விசித்திரமான பொருளை தொட்டுட்டேன். அது யாரோட கண்ணாவது இருக்குமோ? தெரியல, ஆனா அப்படிதான் தோணுது. மெதுவா வெளியே எடுக்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஜமாவே ஒரு பெரிய கண். ஒருவேளை இது பாப்பி பொம்மையோட கண்ணா இருக்குமோ? இல்ல, பாப்பியோட கண்ணுங்க சின்னதா இருக்கும், ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. பாருங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஸ்கிரீன் இருக்கு. ஒருவேளை இது ஜோசியன் சொல்ற கண்ணா இருக்குமோ? செக் பண்ணி பாப்போம். சரி, எஃப்கேனோட பேர் ஜான்னா? இல்ல. சரி, இதை விட கஷ்டமான கேள்வி கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே லைக் பண்ணுங்க. இந்த பால் அத ஜோசியன் சொல்லுதான்னு பாப்போம். சரி, லைக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். பால் வியூவர்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டாங்களா? ஆமா, ஆச்சரியமா இருக்கு. இது நிஜமாவே வேலை செய்யுது. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். லிலி நல்லவளா? இல்ல, நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஆமா, உனக்கு இன்னும் இது புரியலையா? அவ புரோட்டோட கூட சேர்ந்துட்டா. சரி, இந்த பாலை எடுத்து வை. இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது பார்ச்சூன் குக்கி. நாம லேட் பண்ணாம உடனே இதை திறப்போம். இதோ ஜோசியம் வந்துருச்சு. புரோட்டோட பொம்மைய கண்டிப்பா திறங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பாத்தியா, ஜோசியம் கூட நாம அதை செய்யணும்னு சொல்லுது. நான் இத நம்பல. இது வெறும் குக்கி தானே. நீதான் வெறும் குக்கி. நான் இத நம்புறேன். சரி, இங்க வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். நாம அடுத்த பொம்மைக்கு போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 பொம்மைகள் இருக்கு. அது ஜிப்லிட் அப்புறம் புரோட்டோடெக். பாரு, ஃப்ரெண்ட்ஸால அவ்வளவு லைக்ஸ் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன இப்படி சொல்ற? இன்னும் வெறும் 1000 லைக்ஸ் தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்து நாம திறக்க போற பொம்மை ஜிப்லிட். ஜிப்லிட் குள்ளேயும் ஏதோ இருக்கு. வாங்க இத கட் பண்ணி பாப்போம். இங்க ஏதோ பாக்ஸ் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இது ஜிப்லிட்டோட ப்ராங் பாக்ஸ். ஜிப்லிட் நல்லவன் தானே, அவனோட ப்ராங்ஸும் நல்லதா தான் இருக்கும். இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு எழுதி இருக்கு. ஏதோ ஃபார்ட் பேக், கரப்பான் பூச்சி இருக்கிற சூயிங்கும், அப்புறம் ப்ராங் பண்றதுக்கான கண். இதெல்லாம் நல்ல ப்ராங்கா இருக்குன்னு எனக்கு தோணல. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபார்ட் பேக். அதாவது இது ஒரு பாம். இதுல இருந்து நிறைய ஒயர்கள் போகுது. ஐயோ, நான் இதை ஆக்டிவேட் பண்ணிட்ட போல. இப்போ வெடிச்சிடும். மூச்சு விடவே முடியல. கண்ணெல்லாம் எரியுது. நீ ஏன் இதை ஆக்டிவேட் பண்ணுன? நான் தற்செயலா பண்ணிட்டேன்.
சரி ஓகே, இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, சூயிங்கம் வேணுமா? இது ரொம்ப ஃபேமஸான பழமையான பிராங் ஆச்சே. அதுல வெறும் கரப்பான் பூச்சி தான் இருக்கும் பாரு. இதோ வெறும் கரப்பான் பூச்சி தான். ஏன் மேல நிஜ கரப்பான் பூச்சி இருக்கு. ஏய்! நீ ஏன் கத்துற? உனக்கு இந்த பிராங்னா பயம் இல்லைன்னு சொன்னியே. எனக்கு பொம்மை கரப்பான் பூச்சினா பயம் இல்ல, நிஜ கரப்பான் பூச்சினா பயம் தான். சரி, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பிராங் பண்ற கண். ஒரு சீக்ரெட் சொல்லவா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். இப்ப காட்டுறேன். எவ்கன், என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. நீ என்ன பண்ற? இங்க கூடாத. நீ என்ன ஏமாத்திட்ட. ஆமா, நான் உன்னை ஏமாத்திட்டேன். இது பிராங் பண்ற கண். இது தலைகீழா வேலை செய்யும். முன்னாடி சுடணும்னா இந்த பட்டனை அழுத்தணும், ஆனா பின்னாடி சுடணும்னா இந்த ட்ரிக்கரை அழுத்தணும். போதும், நிறுத்து. சரி, ஆனா இது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஏதோ ஒரு சீட்டு இருக்கு. இது ஜிப்லிட் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணும்ன்ற லிஸ்ட். இதுல 2 பேரோட பேர் அடிச்சிருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் கீழே என்ன எழுதி இருக்குன்னா, யார் பேச்சையும் கேட்காதீங்க, புரோட்டோட பொம்மைய திறக்காதீங்க. ஆனா நம்ம வியூவர்ஸ்க்கு புரோட்டோட பொம்மைய திறந்து காட்டுறதா சொல்லி இருந்தோமே. நான் அதை திறக்கணும் தான் சொல்றேன். அவங்க அதுக்குள்ள லைக்ஸ் போட்டுட்டாங்கன்னா. சரி, இங்க வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க ஏதோ ஒரு பாக்கெட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, என்னுடைய பெரிய ரகசியம்னு எழுதி இருக்கு. ஜிப்லிட்டுக்கு அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் திறந்து பாரு. உள்ள 2 டெஸ்ட் டியூப் இருக்கு. இப்ப வெளியே எடுக்கிறேன். இந்த டெஸ்ட் டியூப்ல சிவப்பு கலர் திரவம் இருக்கு. அப்புறம் இதுல ஜிப்லிட்டின் தைரியம்னு லேபிள் ஒட்டி இருக்கு. அப்போ ஜிப்லிட்டோட ரகசியம் என்னன்னா, அவன் இந்த திரவத்தை குடிச்சிட்டு தைரியசாலி ஆயிடுறான் போல. செம்ம மாஸ். இந்த டெஸ்ட் டியூப்களை நாமளே வச்சுப்போம், ஒருவேளை தேவைப்படலாம். அப்புறம் இந்த பொம்மைக்குள்ள வேற எதுவும் இல்ல. புரோட்டோடைக்கு இன்னும் எவ்வளவு லைக்ஸ் வேணும்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னும் வெறும் 10 லைக்ஸ் தான் வாங்கணும். அப்போ இந்த மந்திர சங்கிலி மறைஞ்சிடும். நாம புரோட்டோட பொம்மைய வெளியெடுக்கலாம். வியூவர்ஸ் லைக்ஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. எங்க கிட்ட தான் ஜிப்லிட்டோட தைரிய பானம் இருக்கே. வா, இத குடிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு லைக் தான் இருக்கு. சீக்கிரம் போடுங்க. எனக்கு இப்ப பயமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், கவனிச்சீங்களா? எஃப்கேன்கே பயம் இல்லனா அப்போ கண்டிப்பா லைக் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, புரோட்டோட இப்ப வெளியே எடுப்போம். இப்போ உன்னை நாங்க கிழிச்சு எடுக்க போறோம். கேட்டியா? உள்ள ஏதோ மணி சத்தம் கேக்குது. அப்புறம் உள்ள ஏதோ அசையுது. கண்டிப்பா உள்ள ஏதோ உயிர் உள்ள பொருள் இருக்கு. அப்போ சீக்கிரம் அதை வெளியே எடு. இது மணி சத்தம் இல்ல, இது சலங்கை வளையல். இந்த சலங்கை அவனோட தொப்பியில இருக்கிற மாதிரியே இருக்கு. இது எதுக்காக இருக்கும்? பாத்தியா? பொம்மை அசையுது. நீ சொன்னது சரிதான். உள்ள ஏதோ உயிருள்ள பொருள் இருக்கு. ஏய் புரோட்டோட, நீ எங்க போற? ஒழுங்கா உள்ள போ. பாத்தீங்களா தைரிய பானம் எப்படி வேலை செய்யுதுன்னு? எஃப்கேன்கே பயம் இல்ல. ஆண்ட்ரி, என்னால சமாளிக்க முடியல. அவன் ரொம்ப பலமா இருக்கான். அதுக்கு என்ன இப்போ? புரோட்டோடேக் புரோட்டோடேக் தைரிய பானத்தோட பவர் குறைஞ்சிடுச்சு. எனக்கும் தான். அவனை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். புரோட்டோடேக், எங்களோட இந்த வீடியோவை பாரு. முதல்ல நான் உங்களை சரி பண்றேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கறேன். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நாங்க தப்பிச்சு ஓடுறோம்.